உலகின் மிகப்பெரிய எண்ணெய் இருப்புகளில் வெனிசுவேலாவில் அமைந்துள்ள இந்த நிலப்பகுதியும் ஒன்று. இங்குள்ள எண்ணெயின் அளவு ஒட்டுமொத்த அமெரிக்காவில் இருப்பதை விட சுமார் 5 மடங்கிற்கும் அதிகமாக இருக்கும் என கணிக்கப்படுகிறது. ஆனால் கடந்த ஜனவரி மாதம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெனிசுவேலாவின் அரசாங்க விஷயங்களில் தலையிட்டு இங்கிருக்கும் எண்ணெய் வளங்களை உலகின் மற்ற பெரிய எண்ணெய் நிறுவனங்களின் கையில் ஒப்படைத்த போது எந்த நிறுவனமும் இதில் பெரிதாக ஆர்வம் காட்டவில்லை. ஏன் தெரியுமா? அளவுகோலின்படி வெனிசுவேலாவின் எண்ணெய் தரம் மிகவும் மோசமாக இருப்பதே இதற்கு முக்கிய காரணம். எண்ணெயின் வேதியியல் கலவை முதல் அதனை எதற்கெல்லாம் பயன்படுத்தப்படலாம், அதன் மதிப்பு என்ன என்பது வரை அனைத்தையும் முடிவு செய்வது அதன் எண்ணெய் எடுக்கப்படும் இடம்தான் என கூறப்படுகிறது. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில்தான் வெனிசுவேலாவின் மேற்கு பகுதியில் பெருமளவிலான எண்ணெய் கண்டறியப்பட்டது. கல்ஃப், ஷெல், ஸ்டாண்டர்ட் ஆயில் மற்றும் கிரியோல் பெட்ரோலியம் போன்ற பல பெரிய எண்ணெய் நிறுவனங்களும் அந்நாட்டிற்குள் படையெடுக்க மிக விரைவிலேயே வெனிசுவேலா உலகின் மிகப்பெரிய எண்ணெய் உற்பத்தியாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்களில் ஒன்றாக மாறியது. இதைத் தொடர்ந்து 1980களில் அந்நாட்டின் கிழக்கு பகுதியில் அதிக மதிப்புடைய எண்ணெய் வளம் நிறைந்த மற்றொரு பிராந்தியம் கண்டறியப்பட்டது. ஆனால் வெனிசுவேலாவின் மையப்பகுதியில் மீண்டும் ஒரு எண்ணெய் கண்டுபிடிப்பு நிகழ இவ்விரண்டு பகுதிகளின் எண்ணெய் மதிப்பும் குறைந்து போனது. அதுதான் ஓரினோகோ பெல்ட். இங்கு சுமார் 1,20,000 கோடி பீப்பாய்கள் எண்ணெய் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. உலகின் மிகப்பெரிய எண்ணெய் மற்றும் எரிவாயு குவியல் இதுதான். உண்மையில் இதிலிருந்து 25,000 கோடி பீப்பாய்களை மட்டுமே நம்மால் பூமியிலிருந்து வெளியே எடுக்க முடியும் என கூறப்படுகிறது. பொதுவாக எண்ணெய் வகைகளை வேறுபடுத்தி காட்டும் முதல் விஷயமே அது எவ்வளவு லேசானது அல்லது கடினமானது என்பதுதான். லேசான தன்மையுடைய எண்ணெய்கள் அதிக திரவத்தன்மையுடன் இருப்பதால் பூமிக்கடியிலிருந்து அவற்றை வெளியே எடுப்பது சுலபமாகிறது. தரையில் ஒரு துளையிட்டால் போதும். பூமிக்கடியில் நிலவும் புவியியல் வெப்பம் மற்றும் அழுத்தத்தின் காரணமாக எண்ணெய் தானாகவே வெளியே பீரிட்டு வந்துவிடும். அமெரிக்கா, சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளில் அமைந்துள்ள உலகின் மிகப்பெரிய மற்றும் அதிக உற்பத்தி திறன் கொண்ட பல எண்ணெய் வயல்களிலும் பின்பற்றப்படும் செயல்முறை இதுதான். ஆனால் வெனிசுவேலாவின் எண்ணெயோ கடினமான வகையை சேர்ந்ததோடு மட்டுமல்லாமல் மிகவும் கனமான எண்ணெய் வகையாகவும் அறியப்படுகிறது. இந்த கச்சா எண்ணெய்கள் மிக அதிக கனத்தன்மை கொண்டவை. எந்த அளவிற்கு என்றால், நீங்கள் ஒரு பாத்திரத்தில் சிறிதளவு எண்ணெயை எடுத்துக்கொண்டு அதை தலைகீழாக கவிழ்த்தாலும் கூட உள்ளிருக்கும் எண்ணெய் கீழே சிந்தாது. பார்ப்பதற்கு அது தார் போலவே காட்சியளிக்கும். இத்தகைய மிக கனமான கச்சா எண்ணெய்கள் பூமியின் ஆழத்தில் புதைந்திருக்கும் போது அவற்றை வெளியே எடுப்பது மிகவும் சிக்கலான பணியாக மாறிவிடுகிறது. இதற்கான ஒரு வழிமுறை என்னவென்றால், எண்ணெய் வயலுக்கு அருகிலேயே நீராவி செலுத்தப்படும். இதன் மூலம் அங்குள்ள வெப்பநிலையை அதிகரித்து கச்சா எண்ணெய் போதுமான அளவு திரவமாக்கிய பின் அதை வெளியே உறிஞ்சி எடுக்க வேண்டும். மற்றொரு வழிமுறை ஓரினோகோ பகுதியில் பயன்படுத்தப்பட்ட வழிமுறை. அதாவது எண்ணெய் வயலுக்குள்ளேயே நேரடியாக நாப்தா போன்ற லேசான திரவங்களை செலுத்தி அந்த எண்ணெயின் பிசுபிசுப்பு தன்மையை குறைத்து பின் அதனை வெளியே எடுப்பது. இந்த துணை செயல்முறைகள் அனைத்திற்குமே அதிக செலவாகும். ஆனால் எண்ணெயை வெளியே எடுப்பதோடு வேலை நின்று விடாது. அடுத்த கட்டமாக அதனை பயன்படுத்த வேண்டுமெனில் அதற்கு அந்த எண்ணெயை சுத்திகரிக்க வேண்டும். லேசான வகை எண்ணெய்களை சுத்திகரிப்பது ஒப்பீட்டளவில் எளிமையானது. வெனிசுவேலாவில் கிடைப்பதை போன்ற மிக கனமான எண்ணெய்களுக்கு அதிகமான உழைப்பு தேவைப்படுகிறது. அதாவது சுத்திகரிப்பு நிலையங்களில் உள்ள குழாய்கள் வழியாக அவற்றை செலுத்த அதன் தன்மையை லேசானதாக மாற்ற வேண்டும். சவுதி அரேபியா எண்ணெய் அல்லது வெஸ்ட் டெக்சாஸ் இன்டர்மீடியேட் போன்ற எண்ணெய் வகைகளில் ஒரு பேரலில் இருந்து அதிக அளவு பெட்ரோல் மற்றும் விமான எரிபொருள் கிடைக்கின்றன. தற்போதைய பொருளாதார சூழலில் எண்ணெய் சார்ந்த துறையில் அதிக தேவையுள்ள முக்கிய பொருட்கள் இவைதான். ஆனால் வெனிசுவேலா மற்றும் கனடாவில் கிடைக்கும் மிக கனமான வகை எண்ணெய் பேரல்களில் இருந்து தார், கூரை வையும் பொருட்கள், கன எரிபொருள் எண்ணெய் மற்றும் கப்பல்களுக்கான எரிபொருள் ஆகியவைதான் கிடைக்கின்றன. ஒப்பீட்டளவில் இந்த பொருட்கள் குறைவாகவே பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் இதில் மற்றொரு சிக்கலும் இருக்கிறது. அதுதான் மீத்தேன் வாயு வெளியீடு. இந்த வாயுவை கையாள்வதற்கான ஒரு எளிய வழி அதை எரித்து விடுவதுதான். ஃபிளேரிங் எனப்படும் இந்த செயல்முறையின் மூலம் மீத்தேன் வாயுவானது கார்பன் டை ஆக்சைடாக மாற்றப்படுகிறது. ஆனால் அவ்வாறு எரிக்கப்படும் மீத்தேனை நாம் தொடர்ந்து பராமரித்து வர வேண்டியது அவசியம். ஒரு பசுமை இல்ல வாயுவாக மீத்தேன் வாயுவானது கார்பன் டை ஆக்சைடை விட 80 மடங்கு அதிக வீரியம் கொண்டது. எனவே வளிமண்டலத்தில் இவ்விரு வாயுக்களுமே இருக்கக்கூடாது என்றுதான் நாம் விரும்புவோம். பொதுவாக மிகச்சிறந்த எண்ணெய் என்று தனியாக ஏதும் இல்லை என்றாலும் வெனிசுவேலாவின் பல்வேறு வகையான எண்ணெய்களில் இருந்து வெளியாகும் ஒட்டுமொத்த உமிழ்வுகளையும் கணக்கிட்டு பார்க்கும்போது அதனால் எதிர்மறையான தாக்கங்களே அதிகம் இருப்பதை நாம் உணரலாம். இதனால்தான் மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனங்கள் கூட வெனிசுவேலா எண்ணெய் மீது பெரிதாக ஆர்வம் காட்டவில்லை. அதோடு வெனிசுவேலாவிற்கும் வெளிநாட்டு எண்ணெய் நிறுவனங்களுக்கும் இடையே நீண்ட காலமாக ஒரு சிக்கலான உறவு முறையே நீடித்து வருகிறது. முதலாவதாக 1976இல் வெனிசுவேலா அரசு எண்ணெய் தொழிலை தேசியமயமாக்கி அங்கு செயல்பட்டு வந்த ஏறக்குறைய அனைத்து நிறுவனங்களின் செயல்பாடுகளையும் தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தது. இரண்டாவதாக 1998இல் ஹியூகோ சாவஸ் நாட்டின் எண்ணெய் துறையிலிருந்து அனைத்து வெளிநாட்டு பணியாளர்களையும் முழுமையாக அகற்றினார். இப்படி ஏற்கனவே அந்நாட்டிலிருந்து இந்நிறுவனங்கள் 2 முறை வெளியேற்றப்பட்டிருக்கின்றன.
இதன் விளைவாக எண்ணெய் உற்பத்தி மற்றும் செயல்பாடுகளை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்ல தேவையான நிபுணத்துவம், உள்கட்டமைப்பு வசதிகள் என எதுவுமின்றி வெனிசுவேலா தவித்து வருகிறது.